அத்தை மதியத்துக்கு இறால் துவையல் வச்சுருந்தாங்க. அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்கிறனால வேலை ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் 2 நாளில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 4 நாள் ஆயிடுச்சு. எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு இன்றைக்கெலாம் எனக்கு உண்மையாகவே வேலை ரொம்பவே அதிகம். எங்கிட்ட ஒரு வழியாக மேலே மட்டும் அந்த கூலிங் டைல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இது அமௌண்ட்லாம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை மட்டும் நான் லாங் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் குட்டி குட்டி வேலை இருந்தது, அதை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தலைக்கு குளிச்சுருந்தேன். தலை ஃபுல்லாக சரியான சிமெண்ட் மண்ணாக இருந்தது. லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் இங்கே வேலையும் முடிஞ்சிருச்சா. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. செல்வாப்பே அதை மாற்றிட்டு இன்றைக்கி வேலைக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அவங்க எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு மீன் இருந்தது, அதுக்கு மசாலா எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்தேன். செல்வாவும் சின்ன மாமியாவும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கனை பார்த்ததுமே செல்வாவோட சமையல் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஓகே, அத்தா சின்ன மாமியாக இருக்காங்களா, அவங்க சமைக்கட்டும் அப்படின்னு நினச்சி பார்த்தா செல்வாவே சமைச்சிட்டு இருந்தான். ஏன் அப்படின்னு கேட்டு என்னோட சமையல் நீ ரொம்ப மிஸ் பண்ணவில்லைடி, அதனால் எனக்கு ஸ்பெஷலாக சமைச்சு தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்த வேலைக்கு நல்ல சாப்பாடு தான். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சமைச்சு முடிச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் காயத்ரி வசந்த் உங்களுக்கு இனி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பின்கலாஸ்டே உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. பை பாய்.